வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது உதயநிதி அவர்களுக்கு பதவி என்பது பறிப்பா, பெரிய ஒரு ஷாக் கொடுத்த அறிவிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பதவி பறிப்பா, இளைஞர் அணிக்கு ஷாக் கொடுத்த உதயநிதி அவர்கள் அப்படி என்ன செஞ்சிருக்காருன்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடத்தும் வரும் நிலையில் அடிக்கடி பார்த்திங்கன்னா கட்சியில் தலைமை அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கட்சி நிர்வாகங்கள் செயல்படுவதும் கிட்டத்தட்ட பல நடவடிக்கைகளை ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் திமுக இளைஞரின் நிர்வாகிகளில் செயல்பாடுகள் குறித்து விசாரணை நம்முடைய உதயநிதி அவர்கள் செய்து வருவதாகவும், அதாவது அன்பகத்தில் நடந்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அறிவுரைகளை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மாநில நிர்வாகிகள் மீது வந்த புகார்கள் மற்றும் அவர்கள் விரிவாக பேசாக அது நிறைய பார்த்திங்கன்னா நுணுக்கமாக பேசியதாகவும், அதில் பறிப்போன நிறைய விதமான நிர்வாகிகளுடைய பார்த்திங்கன்னா பதவிகளும் மீண்டும் பார்த்திங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்களையும் குறிப்பிட்டிருக்கலாம். மேலும் கடகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தவர்களை பார்த்திங்கன்னா மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுகவிலிருந்து பதவியிலிருந்து போனவங்க எல்லாருமே பெரும் ஒரு அதிர்ச்சியில் மற்ற அணிக்கு பார்த்திங்கன்னா போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாயிட்டிருக்கு. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அணிமாற்றம் படலம் என்பது ஏற்படலாம் என்றும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.